வணக்கம் நண்பர்களே. லியோ டால்ஸ்டாயின் 2 கிழவர்கள் கதை மனிதநேயம், இறைநம்பிக்கை, அன்பு ஆகியவற்றின் உண்மையான அர்த்தத்தை சொல்லும் ஒரு சிறுகதை. ஒரு கிராமத்தில் எஃபிம் மற்றும் எலிசா என்ற 2 வயதான நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவருக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தது. இருவரும் ஒரு நாள் புனித தலத்திற்கு பயணம் சென்று வழிபட வேண்டும் என்று முடிவு செய்தனர். எஃபிம் மிகவும் பணக்காரர். அவர் ஒழுக்கமாகவும் திட்டமிட்டும் வாழ்பவர். வீட்டையும் குடும்பத்தையும் நன்றாக கவனித்து வந்தார். எலிசா அவ்வளவு பணக்காரர் அல்ல, ஆனால் அவர் மிகவும் அன்பான, எளிமையான மனம் கொண்டவர். இருவரும் தங்கள் பயணத்திற்கு தேவையான பொருட்களை தயார் செய்து புறப்பட்டனர். பயணத்தின் போது எலிசாவுக்கு ஒரு குடும்பம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பது தெரிந்தது. அந்த குடும்பத்திடம் உணவும் இல்லை, உடல்நலமும் சரியில்லை. குழந்தைகள் பசியால் தவித்துக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த எலிசாவால் அங்கிருந்து செல்ல முடியவில்லை. அவர் தன்னிடம் இருந்த பணத்தில் உணவு வாங்கி கொடுத்தார். அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்தார். அவர்களுடைய நிலை கொஞ்சம் சீராகும் வரை அவர்களுடன் இருந்து உதவினார். இதனால் எலிசாவின் பயணம் தாமதமானது. இதற்கிடையில் எஃபிம் மட்டும் தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொண்டாள். அவர் திட்டமிட்டபடி புனித தலத்தை அடைந்து வழிபாடு செய்தார். ஆனால் எலிசா அந்த புனித தலத்தை அடைய முடியவில்லை. பின்னர் இருவரும் மீண்டும் தங்கள் ஊருக்கு திரும்பினர். எஃபிம் தனது நண்பனை பார்த்தபோது, "நீ ஏன் புனித பயணத்தை முடிக்கவில்லை?" என்று கேட்டார். எலிசா நடந்ததை சொன்னார். வழியில் பசியால் தவித்த குடும்பத்தை பார்த்ததும் அவர்களுக்கு உதவாமல் தொடர்ந்து செல்ல தனது மனம் ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறினார். எஃபிம் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். அப்போது அவருக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. கடவுளை தேடி தொலைதூர புனித தலத்திற்கு செல்வதை விட நம்முன் துன்பப்படும் மனிதனுக்கு உதவுவது மிக பெரிய இறை வழிபாடு. எலிசா கோயிலுக்கு செல்லவில்லை, ஆனால் அவர் செய்த கருணையும் உதவியும் அவருடைய உண்மையான பக்தியாக அமைந்தது. கதையின் கருத்து: இந்த கதையின் மூலம் டால்ஸ்டாய் சொல்லும் செய்தி: கடவுள் இருக்கும் இடத்தை தேடி தொலைவில் செல்ல வேண்டியதில்லை. அன்பும் கருணையும் தேவைப்படும் இடத்தில் நாம் செய்யும் நல்ல செயலிலேயே இறைவனை காணலாம். ஒருவரின் பக்தி அவர் செல்லும் இடத்தால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. அவர் மற்ற மனிதர்களிடம் காட்டும் அன்பும் கருணையும் தான் அவரது உண்மையான மனிதநேயத்தையும் பக்தியையும் வெளிப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.